தமிழ் கடவுள் என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகன். ஆனால் முருகப்பெருமானை ஏன் நாம் பாலமுருகன் என்று கொண்டாடுகிறோம்? அதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? முதலில், பாலன் என்றால் குழந்தை என்று பொருள். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளாகத் தோன்றி சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக விளையாடிய அந்த தெய்வீக கோலமே பாலமுருகன். பழனிமலையில் கையில் தண்டாயுதம் ஏந்தி உலகையே துறந்த ஞானியாக நின்றாலும் பார்ப்பதற்கு கள்ளம் கபடமற்ற சிறுவனாகவே காட்சியளிக்கிறான் அந்த கந்தன். அந்த இளமை மாறாத கோலமே அவனை பாலமுருகனாக நம் மனதில் பதிய வைக்கிறது. முதுமையே இல்லாதவன் முருகன். முருகு என்றால் இளமை. எப்போதும் இளமையோடும் துடிப்போடும் இருக்கும் அந்த இறைவனை ஒரு குழந்தையாக பாவித்து வழிபடுவதுதான் வாத்சல்ய பக்தி. நம் மனமும் குழந்தையின் தூய்மையை பெற வேண்டும் என்பதே இதன் தத்துவம். அறுபடை வீடுகளிலும் அழகனாகத் திகழும் அந்த பாலமுருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோவில் வடிவேலன் பெயர் வந்தது பதிவு செய்யப்படும். உங்களுக்கு முருகன் பிடித்தால் அரோகரா கமெண்ட் செய்யுங்கள். மத்த கடவுள் பிரிந்தால் அவங்க பேரே கமெண்ட் செய்யுங்கள். வீடியோவை பார்க்கிற அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.